மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? அதாவது நம்ம ஈரோடு மாவட்டம் ஃபுல்லாக ஆள் தேவைன்னு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம். ஸோ அதில் ஒரு சின்ன பாயிண்ட்டை வந்து நான் யோசிக்காத போயிட்டேன். என்னை மாதிரியே வந்து நிறைய பேர் ஆள் போட்டு ஈரோடு மாவட்டம் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிறீங்க நிறைய பேர். அதனால் வந்து உங்கள் ஏரியாவில் நான் வந்து இன்டர்ஃபியர் ஆக விரும்பலை. அதனால் யாராவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய வியூவர்ஸ் யாராவது இதே மாதிரி ஈரோடு மாவட்டத்துக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆள் வச்சு எனக்கு கால் பண்ணுங்கள். அந்த ஏரியாவுக்குள்ளே நான் வரமாட்டேன். சரிங்களா? நம்ம ஒரே தொழில் பண்ணுறோம். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடக்கூடாது. அதனால் வந்து உங்கள் ஏரியாவுக்குள்ளே நான் வரல. யாராவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், வியூவர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். சார் இந்த ஏரியாவில் வந்து நான் ஆல் புட் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஏரியாவுக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகலை. ஓகேவா? அதுபோக மீதி ஏரியாவெல்லாம் ஈரோடு மாவட்டம் ஃபுல்லாக நான் கேப்சர் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நான் உங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் பதிலுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னென்னா, நீங்கள் உற்பத்தி பண்ணுற அந்த கையால் பிரிக்கப்பட்ட நூல் வந்து எனக்கு நிறைய தேவைப்படுறதுனால எனக்கு கொடுங்க. திருப்பூரில் என்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்களோ அதே ரேட்டுக்கு உங்கள் இடத்துக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? எனக்கு மினிமம் வந்து ஒரு 10 மூட்டை லோடு பண்ணிவிட்டு எனக்கு கூப்பிட்டிங்கன்னா, துணி நம்மக்கிட்டே இருக்குது. இத்தனை கிலோ துணி வேணும்னு கேட்டிங்கன்னா நான் துணியும் கொண்டு வரேன். துணிக்கான காசை மைனஸ் பண்ணிவிட்டு மீதி காசு உங்களுக்கு கொடுத்துட்டு 10 மூட்டை நூல் எடுத்துகிட்டு வந்துடுறேன். துணி வந்து 10 மூட்டை தான் நம்ம வண்டியில் எடுத்துகிட்டு வர முடியும். சரிங்களா? 10 மூட்டை துணியை கொடுத்துட்டு 10 மூட்டை நூலை ஏற்றிட்டு வந்துடுறேன். துணி காசு என்னவோ அதை மைனஸ் பண்ணிவிட்டு மீதி காசை உங்களுக்கு கொடுத்துட்றேன். திருப்பூர் ரேட்டில் என்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அதே ரேட்டுக்கு உங்கள் இடத்துக்கே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். உங்கள் ஆளுகளுக்கு நீங்கள் கரெக்டாக துணியை கொடுத்து நூலை லோடு பண்ணி எனக்கு கொடுத்தீங்கன்னா போதும். அவ்வளோதான். இது மட்டும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு ஆட்டோ லோடு பண்ணி நீங்கள் எங்கேயோ இருக்கிற திருப்பூரில் கொண்டு போய் நீங்கள் நூலை போட்டுட்டு அங்கேருந்து ஒவ்வொரு குடோனாக தேடி அலைஞ்சு நீங்கள் துணி எடுத்துகிட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் இடத்துக்கு தேடி துணி வரும். உங்கள் இடத்துலேருந்து நான் நூல் எடுத்துக்கிறேன். சரிங்களா? திருப்பூரில் என்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அதே ரேட்டுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து உங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்து உங்கள் தொழிலை கெடுக்க விரும்பல. உங்களுக்கும் ஒரு உதவியாக இருக்கும், எனக்கும் ஒரு உதவியாக இருக்கும். சரிங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதை சொல்லணுன்னு தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். நேற்று வந்து இந்த பாயிண்ட்டை நான் சொல்ல மறந்துட்டேன். ஈரோடு ஃபுல்லாக நான் நேரடியாக போகிறேன், நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டேன். அதனால் ஸோ இப்படி ஒரு மற்றவங்களுக்கு இப்படி ஒரு பாதிப்பு இருக்குதுன்னு நான் நேற்று யோசிக்கல. இன்றைக்கி டக்குன்னு அது ஞாபகம் வந்தோடனே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகேவா? நீங்களும் வந்து நல்லா வாழுங்க, என்னையும் வாழ வைங்க. நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.